Hello my dear students, today in computer science subject we continue the lesson number 5 Python variables and operators part 2. Today we learn explain input and print functions with example. This is the first 5 mark question answer in this lesson and also this is the most important question answer. Second one, how to give commands in Python. This portion covered some 1 marks. Finally, we learn what is indentation. This is also 1 mark portion. Input and output functions. Input and output functions. Dear students, why the programmer to write a program? Yes, the programmer write a program to accomplish the desired task of the users. A program needs to interact with the users to accomplish the desired task. This can be achieved using input and output functions. The input function helps to enter a data runtime by the user, and the output function print is used to display the results of the program on the screen after execution. So dear students, எதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்? ஸோ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஒரு யூஸரோட தேவைகள் எதுவோ அந்த நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுகிறோம். அப்படி நம்ம எழுதுகிற இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இன்புட் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்துட்டு அவுட்புட் ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரன் டைமில் ஒரு யூஸர் தன்னுடைய டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம ரிசல்ட்ஸில் ஸ்க்ரீனில் நமக்கு தேவையான அவுட்புட்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு எழுதுகிறோம். The print function. Dear students, now we learn about print function. In Python, the print function is used to display results on the screen. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னது போல் print அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவுட்புட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இந்த print ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இன் பைத்தான் the print function is used to display results on the screen. The syntax for print is as following. இப்போ நம்ம இந்த print ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட். ஸோ நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அங்கே இருக்கிற அந்த வேர்ட்ஸ் அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் என்ன ஆகும், அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ஒன், பிரிண்ட் வேரியபிள். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஒனுக்கு என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒனில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு அந்த கோடிங்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒனில் பாருங்கள் டபுள் கொட்டேஷன் கிடையாது. அப்போ வேரியபிள் அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஸ்டோர் பண்ண நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் என்னவோ அந்த வேரியபிள்ஸில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். தேர்ட் ஒன், பிரிண்ட் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பக்கத்தில் என்ன பண்ணுறோம், டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறமா கமா கொடுத்து வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போது இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த வேரியபிள் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஃபோர்த் ஒன், பிரிண்ட் string 1, variable, string 2, variable, string 3, variable, etc. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம வந்துட்டு மிங்கிள் பண்ணி நம்மளால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அவுட்புட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம
நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். Dear students, these are the examples of print function. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த print syntaxனுடைய 4 எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ now listen. The print evaluates the expression before printing it on the monitor. ஸோ பாருங்கள் அந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் அந்த print ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற அந்த வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகுது, இவாலுவேட் ஆகுது. ஸோ த print evaluate the expression before printing it on the monitor. The print displays an entire statement which is specified within print. ஸோ நீங்கள் print ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அது மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்க்ரீனில் print ஆகுது. அது வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை வேரியபிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிரிண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் வேரியபிளாக இருந்தாலும் ரெண்டும் நம்ம சேர்த்து கொடுத்தாலும் ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். கமா இஸ் யூஸ்டு ஆஸ் அ செப்பரேட்டர் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம். ஸோ பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறோம் வேரியபிள்ஸும் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேரியபிளுக்கு இடையில என்ன நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கமா யூஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். த சம் கமா எக்ஸ் கமா அண்ட் கமா ஒய் இஸ் கமா இசட். இதில் த சம் ஆஃப் அப்படின்றது, அண்ட் அப்படின்றது, இஸ் அப்படின்றது, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது வேரியபிள்ஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் அது டபுள் கொட்டேஷனில் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், கமா போட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க, கமா இஸ் யூஸ்டு ஆஸ் அ செப்பரேட்டர் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம். இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் we learn about input function. In Python, input function is used to accept data as input at runtime. So now listen. In Python, input functions is used to accept data as input at runtime. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளோடு நம்ம வந்துட்டு வேல்யூ செட் பண்ணாமல் ப்ரோக்ராமில் ரன் டைமில், அதாவது நம்ம வந்துட்டு F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம இன்புட்டாக டேட்டாஸை கொடுக்குறதுக்கு இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். த சின்டெக்ஸ் ஃபார் இன்புட் ஃபங்க்ஷன் இஸ், சரி ஒரு ஜென்ரல் சின்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கொட்டேஷனில் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். where prompt string in the syntax is a statement or message to the user to know what input can be given. ஸோ கவனிங்க, இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சின்டெக்ஸில் அப்படின்னா, நம்ம என்ன இன்புட் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்றது அந்த யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ தான் அவங்க என்ன வந்துட்டு இன்புட்டாக கொடுக்க போகிறாங்க, அதாவது வந்துட்டு நம்பர்ஸில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை கேரக்டர்ஸில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேர்ட்ஸில் கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு யூசர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். If a prompt string is used, it is displayed on the monitor. The user can provide expected data from the input device. So now listen. If prompt string is used, it is displayed on the monitor. So prompt string அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஸ்க்ரீனில், அதாவது மானிட்டரில் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். The user can provide expected data from the input device. இப்போ இந்த மெசேஜை பார்த்ததும் யூசர்ஸ்க்கு என்ன தெரியும், நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். The input takes
whatever is typed from the keyboard and stored the entered data in the given variable. ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் நீங்கள் கீபோர்ட் மூலமாக கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ண மெமரியில் அந்த பர்டிகுலர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் கிவன் இன் இன்புட், no message is displayed on the screen, thus the user will not know what is to be typed as input. ஒருவேளை நம்ம இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் கொடுக்கலன்னா என்ன ஆகும், யூசர்ஸ்க்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ அவங்க கரெக்டான இன்புட்டுக்கு பதிலாக ஏதாவது ராங்கான இன்புட்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, இன்புட் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட சேர்த்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட்டில் என்டர் யுவர் சிட்டி. இதில் இந்த சிட்டி அப்படின்ற அந்த வேர்ட் தான் வந்து நம்மளோட வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் அப்படின்றது நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சிட்டி இதான் வந்துட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், நம்ம கொடுத்துருக்குற ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்டர் யுவர் சிட்டி. இப்போ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்ட்டுன்னு, யூசர் என்ன வந்துட்டு இன்புட் கொடுக்கணும், அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்க அப்படின்றத இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்டதும் யூசர் என்ன பண்ணுறாரு, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறாரு. இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு டைப் பண்ணுறோம். பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சதும் என்ன அவுட்புட் வரும் நமக்கு, ஐ எம் ஃப்ரம் சிட்டின்ற வேரியபிளில் நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்குறோம், மதுரை. ஓகே, அப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கிது, ஐ எம் ஃப்ரம் மதுரை அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக ஸ்க்ரீனில் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 2, இன்புட் ஃபங்க்ஷன் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். நவ் லிசன், இப்போ நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிட்டி ஈக்குவல் டு இன்புட். இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். சிட்டின்ற வேரியபிள் இருக்குது, இன்புட்டுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன மிஸ் ஆகிருக்கு, அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் நம்ம தர வேண்டிய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு கொடுக்காமல் விட்டுருக்கோம். இப்போ யூசர் வந்துட்டு இன்புட் கொடுக்குறாரு ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வந்துட்டு கீபோர்ட் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. நாம் இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி. ஸோ என்ன அவுட்புட் வரும் நமக்கு, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா, இது மீனிங் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. ஏன்னா ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லும்போதுட்டு அங்கே ஏதாவது என்ன இருக்கணும், சிட்டியோட நேம் தான் வந்திருக்கணும். பட் இங்கே வந்து பாருங்கள், சிட்டியோட நேமுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் யூஸரோட நேம் என்ன ஆகிருக்கு, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் தராதனால என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு தப்பாக கிடச்சிருக்கு. ஸோ நோட் that in example 2 the input is not having any prompt string. ஸோ பாருங்கள், இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் இன்புட்டில் நம்ம என்ன பண்ணல, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல. thus the user will not know what is to be typed as input. ஸோ அதனால் அந்த யூசருக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. if the user inputs irrelevant data as given in the above example, then the output will be unexpected. ஸோ பாருங்கள், இங்கே இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாததுனால யூஸருக்கு என்ன நம்ம வந்துட்டு இன்புட் டைப் பண்ணணுன்னே தெரியல. அதனால் சரி ஏதோ ஒன்று கொடுப்போன்னு அவர் கொடுக்குறாரு. அப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அவுட்புட் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத ஒரு அவுட்புட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ டு மேக் யுவர் ப்ரோக்ராம் மோர் இன்டராக்டிவ், ப்ரொவைட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வித் இன்புட். அப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், யூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அவங்க வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்து இருக்கணும். த இன்புட் accepts all data as string or characters but not as numbers.
ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்புட்டில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காகவோ இல்லை கேரக்டர்ஸாக தான் என்ன பண்ணும் கன்சிடர் பண்ணிக்கும். நம்பர்ஸாக வந்துட்டு என்ன பண்ணாது, கன்சிடர் பண்ணாது. ஸோ இஃப் அ நியூமரிக்கல் வேல்யூ இஸ் என்டர்ட், the input values should be explicitly converted into numeric data type. அப்போ நம்ம கொடுக்குற நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிளிசிட்டி கன்வர்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, the int function is used to convert string data as integer data explicitly. ஸோ int அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்ட்ரிங் டேட்டாஸாக கன்சிடர் பண்ணாமல் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை இன்டீஜர் டேட்டாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், int அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3, x ஈக்குவல் டு int, மறுபடியும் ப்ராக்கெட்குள்ளே இன்புட், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே x இஸ் அ வேரியபிள். int அப்படின்றது நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்ட்ரிங் டேட்டாவாக கன்சிடர் பண்ணாமல் நியூமரிக் டேட்டாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் லைனில் அதே போல் y இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். தேர்ட் லைனில் print the sum equal to x plus y அப்படின்னு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்ம கொடுத்துருக்கிறது என்டர் நம்பர் 1. அப்போ நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம், 34 அப்படின்னு கொடுக்குறோம். என்டர் நம்பர் 2 என்ன நம்பர் கொடுக்குறோம், 56 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, the sum equal to 90. the sum equal to 90 எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். Commands in Python. Now the next topic is commands in Python. In Python, commands begin with hash symbol. The line that begins with hash are considered as commands and ignored by the Python interpreter. Students, ஸோ பைத்தானில் நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஷ் அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆஷ் சிம்பிள் கொடுத்துட்டு அது பக்கத்தில் நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் டைப் பண்ணுறீங்களோ, என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுறீங்களோ, இதை பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். அதாவது நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இந்த ஆஷ் பக்கத்தில் நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அவுட்புட் ஸ்க்ரீன் என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. Commands may be single line or non multi lines. ஸோ நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் லைன்ஸாக தான் இருக்கணும். எப்போது அந்த ஆஷ் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் லைன்ஸாக மட்டும்தான் இருக்கணும், மல்டிபிள் லைன்ஸாக இருக்கக்கூடாது. அதே நம்ம மல்டிபிள் லைன்ஸாக கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், the multiple line commands should be enclosed within a set of hash as given below. நம்ம மல்டிபிள் லைன்ஸாக கொடுக்கணும்னு சொன்னால் செட் ஆஃப் ஆஷ், 2 ஆஷ் சிம்பிளுக்கு இடையில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கணும். அப்போ அதை வந்துட்டு மல்டி லைன் கமாண்ட்ஸாக பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஷ் இட் இஸ் அ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஆஷ் மட்டும் யூஸ் பண்ணி இட் இஸ் அ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா இந்த ஆஷ்க்கு அப்புறம் கொடுக்குற இந்த கமாண்ட் என்ன ஆகாது, நமக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. இதே மல்டி லைன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த லைனோட ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட் லைனோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஷ் சிம்பிள், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லைன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த லைன்ஸை கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணணும், திரும்ப ஒரு ஆஷ் சிம்பிள் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஷ் இட் இஸ் அ மல்டி லைன் கமாண்ட் விச் கண்டைன்ஸ் மோர் தென் 1 லைன் அப்படின்னும் போதுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஷும் லாஸ்ட்டில் ஒரு ஆஷும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு கமாண்ட்ஸை பைத்தானில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இண்டென்டேஷன். Indentation. Python uses white space such as spaces and tabs to define program blocks, whereas other languages like C, C++, Java
use curly braces to indicate blocks of codes for class, functions or body of the loops and block of selection commands. So now students, நம்ம பைத்தானில் ப்ரோக்ராமோட பிளாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா டேப் யூஸ் பண்ணி நம்ம பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பட் நம்ம இன் ப்ரீவியஸ் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் நம்ம C++ல் என்ன படிச்சிருக்கோம், பிளாக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம், கார்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே கார்லி பிரேசஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸும் டேபும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். The number of white spaces, that means spaces and tabs in the indentation is not fixed, but all statements within the blocks must be indented with same amount of spaces. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளாக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை ஸ்பேஸ் தான் கொடுக்கணும், இத்தனை டேப்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அது மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 or 4 லைன்ஸை வந்துட்டு ஒரு பிளாக்காக செட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த 4 லைன்ஸில் இருக்கிற அந்த ஸ்பேசஸ்லாம் எப்படி இருக்கணும், சேம் அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ பிளாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேசஸ் இல்லை டேப்ஸை வந்து நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். பட் ஒரு பர்டிகுலர் பிளாக்கில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் ஸ்பேஸ் அமௌண்ட்டில் வந்துட்டு இருக்கணும். இது நம்ம வந்துட்டு இந்த லெசனோட பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம படிப்போம். Dear students, review about today's class. Today we learn about explain input and print functions with example. This is a 5-mark question, most important 5 marks for public examination. Second one, how to give commands in Python. This portion covered some 1 marks. Finally, we learn about what is indentation. This is also the 1 mark portion. Dear students, today we learned about the second part of 5th lesson, Python variables and operators. Thank you my dear students. God bless you all.